ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரம்ம கமலம் செடி தான். இந்த பிரம்ம கமலம் செடி இமயமலையில் தான் பூ பூக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் இது நம்ம வீட்டில் வச்சுருந்தோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இலையாக தான் கொண்டு வச்சோம். ஆனால் இந்த 5 இயர்ஸில் இது வரைக்கும் பூ பூத்ததே இல்லை. இந்த வாட்டி தான் ஆடி மாதம் நம்ம வீட்டில் பூ பூத்துருக்கு. ஆடி பெருக்கு டைமு தான் இந்த பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நேற்று சனிக்கிழமை நைட்டு ஒரு 10 மணிக்கு தான் இந்த பூ பூத்துச்சு. பூ பூத்ததை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த பூ பூத்த உடனே சுற்றி இருக்கிற இடமெல்லாம் அவ்வளோ மனம், ஒரு தெய்வீக மனம்னு சொல்லுவாங்களா, அப்படி ஒரு மனம். அவ்வளோ சந்தோஷம். பூ பூத்ததை பார்த்த உடனே எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். இந்த பூ விஷ்ணுவோட தொப்புள் கொடியிலேருந்து பிரம்மா வந்த மாதிரி தான் இந்த பூவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு பேருமே பிரம்ம கமலம் அப்படின்னு பேர் இருக்குது. நீங்களே பாருங்களாம், ஒரு இலையில் தொப்புள் கொடி மாதிரி நீண்டு அதிலிருந்து பூ பூத்துருக்கு. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ ஒரு ஆச்சரியம் இந்த பூ பார்த்த உடனே எங்களுக்கு. அதிலே தெரியும் பாருங்கள், அந்த இலையிலேருந்து ஒரு தண்டு மாதிரி தொப்புள் கொடி மாதிரி தான் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பூ பூத்த உடனே நம்ம பூஜை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது உண்டு. அதே மாதிரி நாங்கள் பூஜை கொடுத்துக்கிட்டு மனசில் வேண்டணும். இது நமக்கு ஏதாவது மனசில் நினச்சி வச்சுருப்போம், நினச்ச காரியம் நடக்கணும்னு நினைக்கிற காரியங்களை நினச்சிக்கிட்டு நம்ம பூஜை கொடுத்தோன்னா அது நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகமே உண்டு. அதே மாதிரியே நாங்களும் பூஜை கொடுத்து மனசில் தேவையானதை நினச்சிக்கிட்டோம். கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செடி வாங்கி இந்த ஆடி மாதத்தோடி வைங்க. கண்டிப்பாக அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே பூ பூக்கும். உங்கள் மனசில் உள்ளதை வேண்டிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.